ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 101, 102, 103 இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசு வரீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பவிலியன் மாஸ்டர் அவனோட பையனை நம்ம ஹீரோட்ட அனுப்பி வைக்க வச்சிருப்பாரு. அப்புறம் இது வரைக்கும் நடந்த போட்டியிலேயே நீ மட்டும் தான் பெஸ்டான ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த எலிக்சர் கேவுக்கும் போயிருப்பான். அப்ப அங்க குயிங் அப்படிங்கிற ஒருத்தன் அந்த எலிக்சர் கேவுக்குள்ள போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் என்னன்னு கேட்கும்போது, அப்ப அந்த குயிங்கும் நான் ஒவ்வொரு அல்கெமிஸ்ட பொறுத்து இந்த ட்ரெஸ்ஸோட விலையை சொல்லுவேன், ஒவ்வொருத்தருக்கு ஃப்ரீயா கூட கொடுத்துருவேன், ஆனா உனக்கு 1 மில்லியன் கோல்ட் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அப்ப அங்க இருக்கவங்களா என்னது 1 மில்லியன் கோல்டு கைனா இதை யாரும் அவ்வளவு காசு கொடுத்து வாங்க போறாங்க. இந்த பிரைஸை கேட்டதுக்கு அப்புறம் அந்த குயிங் இதுக்கு மேல இந்த எலிக்சர் கேவுக்கு வரமாட்டான் அப்படின்னு எல்லாம் சிரிச்சிருக்கானுங்க. அப்ப அந்த குயிங்கும் இந்த பில் ரோப்போட விலை 10,000 கோல்டு தான், ஆனா நம்ம டைஜன் குயிங் ஃபங் அப்படின்னு ஒருத்த வருவான், அவன் நல்லா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறான். அந்த குயிங் நம்ம ஹீரோ பார்த்து டே இன்னும் ஏன்டா அங்க நின்றுட்டு இருக்கிற, அதனால 1 மில்லியன் கோல்டு காயின் கொடுக்க முடியுமா, முதல்ல இடத்த காலி பண்ணா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த குயிங்கோட கையை பிடிச்சிட்டு என்னது கெட் லாஸ்டா அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கறான். பார்த்தா நம்ம ஹீரோ அவன் கையை உடைச்சிட்டான். அப்ப அந்த குயிங் ஐயோ என் கையை போச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ 1 மில்லியன் கோல்டு காயின் தானே, இந்த பேங்க் நோட்ல 1 மில்லியன் கோல்டு காயின் இருக்கு, இதுல ராயல் ஃபேமிலியோட சீல் கூட இருக்கு பாத்து அப்படிங்கிறான். அப்ப அங்க இருந்தவங்க என்னது 1 மில்லியன் கோல்டு காயின் கொடுக்குறான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த 1 மில்லியன் கோல்டு காயினை என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆனா எங்க குயிங் ஃபேமிலியால இதை கொடுக்க முடியும், ஏன்னா நான் அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்ல இருந்து நிறைய மெடிசன் எடுத்துட்டு வந்து வித்திருக்கேன், அதுல இருந்து இதோட அதிகமாவே நான் பணம் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிங்கும் நம்ம ஹீரோ பார்த்து என்னது உண்மையிலேயே இந்த ட்ரெஸ் வாங்க போறியா, நீ வாங்கவும் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஃபர்ஸ்ட் பணம் கொடுறா அப்படின்ட்டு. இந்த குயிஃபங் இவ்வளவு ரிச்சா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, இவங்ககிட்ட ஒரு சில பில் ரோப் எல்லாம் வித்துறணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ பணம் வேணுமா அப்படின்ட்டு அந்த குயிங் அட்டாக் பண்ண போறான். அப்ப அந்த குயிங்கோ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகிறான். பார்த்தா அந்த குயிங்கோட தலையிலேயே ஒரு கிக்கு. அப்ப அந்த குயிங்கோ நீ என்னடா பண்ற அப்படின்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பில் ரோப்பை போட்டு மிதிச்சு என்னது இதை நான் வாங்குவோம்னு நினைச்சியா, இது வெறும் குப்பை தான், இது எனக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு அங்கிருந்து போறான். அப்ப அங்க இருக்கணுங்களா என்னதையும் அந்த பில் ரோப் வாங்காம அந்த எலிக்சர் கேவுக்கு போறான். அவனுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த எலிக்சர் கேவ்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மட்டும் தான் அந்த பில் ரோப் இல்லாம போயிருக்காரு, அவருமே பெரிய கிளானான அயன் ரிவர் கிளானோட லீடர் அப்படிங்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த எலிக்சர் கேவ் நோக்கி போயிட்டு இருக்கான். பார்த்தா அங்க அந்த டீமானிகாரா வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ இந்த டீமனாரா இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த டீமனாரா எல்லாமே அந்த லியோஷிங் ஸ்வார்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிங்கும் நம்ம ஹீரோ பார்த்து டே பயந்துட்டியா, என்கிட்ட வந்து அந்த பில் ரோப் வாங்க தானே போற, நான் உனக்கு அந்த பில் ரோப்பை விற்கணும் அப்படின்னா என்கிட்ட முட்டி போட்டு மனுப்பி வைக்கண்டா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்ட்டு அந்த எலிக்சர் கேவுக்குள்ள குதிச்சிட்டான். அப்ப அங்க இருக்கவங்களா டே நீ உண்மையிலேயே அதுல குதிச்சிட்டே அப்படின்னு வாய் பழக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த டீமானிக் ஆராவோட பவர் என்னன்னா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிரும், அதனால உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமா தான் இதுக்குள்ள வர முடியும், ஆனா நான் ஒரு பில் கார்டு, என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் அல்கெமி கத்துக்கிறதுக்காக என்னோட மென்டல் பவரை ஸ்ட்ராங் பண்ணேன், அது இப்ப எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு அவனை சுத்தி அந்த டிவைன் ஸ்கில்ல வச்சு ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் மாதிரி போட்டுட்டான். அப்ப அங்க இருக்கவங்களா இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் உடனே 10வது லெவல்ல கீழே போயிட்டான், அவனை எந்த டீமனாராவுமே அஃபெக்ட் பண்ணல, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு வாய் பழகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தோட பேரியர் இந்த டீமனாராவை நல்லாவே ரெசிஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ என்னடா அப்படின்னு ஷாக் ஆகிறான். பார்த்தா நிறையவே வேர்லாம் கீழே இருந்து நம்ம ஹீரோ கிட்ட வருது. அப்ப அந்த குயிங் அந்த பைத்தியக்காரனுக்கு தெரியாதாட்டங்குது, இந்த 15வது லேயர் கீழே போயிட்டாவே அது ஒரு ஃபார்பிடன் ஏரியா, அங்க நிறையவே டீமானிக் பீஸ்ட் இருக்கும், இன்னைக்கு அந்த குயிஃபங்கோட கதை முடிஞ்சு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த வேர்ல நம்ம ஹீரோ வந்து கட்டிப்படுது. அப்ப நம்ம ஹீரோ இந்த நார்மல் பிளான்ட் எல்லாமே அந்த டீமானிக் ஆராவால் அஃபெக்ட் ஆயிடுச்சாட்டங்குது. இப்ப இந்த ஒயின் எல்லாமே டெவில் ஒயினா எவால்வ் ஆயிருச்சு. இப்ப இந்த டெவில் ஒயினுக்கு எல்லாத்துக்குமே ஹியூமன்ஸோட கறி அப்புறம் பிளட் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த டெவில் ஒயின் இந்த நிலத்துல கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேல அதுக்கு தான் இருந்துச்சு, அது கிட்ட இருந்து யாராலுமே தப்பிக்க முடியல, இப்ப நானும் இதுகிட்ட மாட்டிட்டேன் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டெவில் ஒயின் எல்லாமே நம்ம ஹீரோவை கவர் பண்ணிருச்சு. அப்ப அந்த குயிங் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பைத்தியக்காரன் சீன் காட்டுறதா நினைச்சு இன்னைக்கு அவன் சாக போறான் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவை கவர் பண்ணி அந்த ஒயின்ல இருந்து ஏதோ லைட் மாதிரி வருது. பார்த்தா நம்ம ஹீரோ என்ன தடுக்கிறதுக்கு இதெல்லாம் போதாது அப்படின்ட்டு அந்த ஒயின் எல்லாத்தையுமே பிச்சு போட்டான். அப்ப அந்த குயிங் இங்க என்னடா நடக்குது, அவன் அந்த டீமன் ஒயின் சைடு இருந்து தப்பிச்சிட்டானா அப்படின்னு வாய் பழக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட சோட எடுத்து அங்க இருக்க எல்லா ஒயின்ஸையும் வெட்டி வீசிட்டு இந்த டெவில் ஒயின்ஸ்ல என்ன தடுக்க முடியும்னு நினைச்சா அப்படிங்கிறான். அப்ப அந்த குயிங் ஷாக் ஆகிட்டு இங்க என்னடா நடக்குது, அந்த குயிஃபங் அந்த டெவில் ஒயின் சைடு இருந்து மட்டும் தப்பிக்கல, அதை அசால்ட்டா கொண்டுட்டு இன்னும் 3 லேயர் கீழே போயிட்டான். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த டவரோட மாஸ்டர் இந்த டெவில் ஒயின்ஸை கிளியர் பண்ணிட்டு 2 லேயர் மட்டும் தான் கீழே போயிருக்காரு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அங்க கீழே வந்து நின்னுட்டு இந்த டெவில் ஒயின்ஸை சமாளிக்கிறதுக்காக என்னோட பவரை ஃபோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு, இந்த டேன்வெல் கேவ்ல மொத்தமா 49 லேயர் இருக்கு, அதுல 31 லேயர் வரைக்குமே இந்த டெவில் ஒயின் இருக்கு, இந்த டெவில் ஒயின்ஸ் எல்லாம் சமாளிக்கிறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டு அந்த லியோசாங் ஸ்வாட எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அங்க இருந்து மேல போறோம். அப்ப அந்த குயிங் அப்புறம் அவங்களோட இருக்கணும்னா நம்ம ஹீரோ மேல வந்ததை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த டவரோட மாஸ்டர் மட்டும் தான் இந்த டேன்வெல் கேவ்ல 15 லேயரை கிளியர் பண்ணிருக்காரு, ஆனா இந்த குயிஃபங் இன்னைக்கு தான் முதல் டைம் வரும், வந்த உடனே 15 லேயர் கிளியர் பண்ணிட்டான், அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்பிடன் ஏரியாவில் இருக்க டீமன் கிரியேச்சரை 3 லேயர் கிளியர் பண்ணிட்டான், இந்த குயிஃபங்னா மனுஷனா இல்ல மான்ஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அந்த பவிலியனோட மாஸ்டர் காட்டுறாங்க. அப்புறம் அவரும் குயிஃபங் உனக்கு அதிக அளவு ஃபெர்சி பீஸ்டோட மீட் அப்புறம் பிளட் வேணுமா, அதுவும் டெய்லி வேணுமான்னு கேட்கறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமாட்டவர் மாஸ்டர், எனக்கு அந்த ஃபெர்சி பீஸ்டோட மீட்டும் அப்புறம் பிளட்டும் வேணும், இதை எனக்கு டெய்லியும் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேன்வெல் கேவ்ல இருக்க கிரியேச்சரை கிளியர் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த டவர் மாஸ்டரும் தலையில கைய வச்சுட்டு வருஷ
வருஷம் வருஷம் ஒரு 5-6 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அந்த டேன்வெல் கேவை கிளியர் பண்றேன்னு போவாங்க. ஆனா இவங்க யாராலையுமே அதை கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் டவர் மாஸ்டர் நான் ஏற்கனவே அதுல 3 லேயர் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அவரும் 3 லேயர் கிளியர் பண்ணிட்டியா, அது போதும், நானே அந்த டேன்வெல் கேவ்ல 15 லேயர் தான் கிளியர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த யான் டீச்சர் வந்து டவர் மாஸ்டர் உங்களோட டேன்வெல் கேவ் ரெக்கார்டை புதுசா வந்த ஒரு ஸ்டூடெண்ட் பிரேக் பண்ணிட்டான் அப்படிங்கிறா. அப்ப அந்த டவர் மாஸ்டர் ஷாக் ஆயிட்டு யார் என்னோட ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க, அது சியோருவா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த டீச்சர் யானும் மாஸ்டர் அது சியோரு இல்ல, நான் பேசுறது என்னோட ஸ்டூடெண்ட் குயிஃபங்க பத்தி அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ ஹலோ டீச்சர் யான் அப்படிங்கிறான். அப்ப அந்த டவர் மாஸ்டரும் புதுசா வந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த டேன்வெல் கேவ்ல 6 லேயரை தாண்டி போகிறதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த டீச்சர் யானோ மாஸ்டர் என்னோட ஸ்டூடெண்ட் குயிஃபங் ஒரே நாள்ல 15 லேயர் மட்டும் கிளியர் பண்ணல, அதுக்கும் கீழே 3 லேயரை கிளியர் பண்ணிட்டான் அப்படிங்கிறா. அப்ப அந்த டவர் மாஸ்டர் என்னது 18 லேயரா, குயிஃபங் நீ 18 லேயரை கிளியர் பண்ணிட்டு ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்லாம வந்துக்கிறீ அப்படின்னு ஷாக்லயே வாய் பொளக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா டவர் மாஸ்டர் நான் 18 லேயரை கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க நினைக்கிறேன், அப்புறம் நான் சொன்ன அந்த பீஸ்ட்டை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த டவர் மாஸ்டரும் சரி ஓகே குயிஃபங் அதை நான் ரெடி பண்றேன், அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு பதில் சொல்லணும், நீ இப்பதான் இந்த அகாடமியில புது ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணிருக்க, உன்னால எப்படி அந்த 18 லேயரை கிளியர் பண்ண முடிஞ்சு அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ சொல்ற மாஸ்டர் அப்படிங்கிறோம். அப்புறம் அடுத்த நாள் அந்த டேன்வெல் கேவ் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி பீஸ்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அதுல இருந்து ஒரு பீஸ்ட் தூக்கிட்டு இப்ப நம்ம போலாமா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்கவங்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இந்த குயிஃபங் நேத்து தான் இந்த டேன்வெல் கேவுக்குள்ள போயிட்டு வந்தோம், மறுபடியும் இந்த டேன்வெல் கேவுக்குள்ள போக வந்திருக்கானா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நார்மலான பீப்புள் இந்த டேன்வெல் கேவுக்கு போனாங்க அப்படின்னா இந்த டேன்வெல் கேவ்ல இருந்து வர டீமானிக் ஆராவால அவங்க அஃபெக்ட் ஆயிருவாங்க, அவங்க அந்த டீமானிக் ஆராவில இருந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆயிரும் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட் தூக்கிட்டு அந்த கேவுக்குள்ள போயிட்டு இந்த டேன்வெல் கேவுக்குள்ள எனக்கு டெய்லியும் போறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு, இது இந்த டவர் லார்ட் கொடுத்த ஒரு கிஃப்ட், இருந்தாலும் அந்த லியோசங்ஸ் ஓடுக்கு முன்னாடி இது ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோ அங்க கீழே லேண்ட் ஆன உடனே அந்த டீமன் வைன் எல்லாமே நம்ம ஹீரோ கிட்ட வருது. அப்ப நம்ம ஹீரோ அந்த டீமன் வைன்ஸ் எல்லாம் நான் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போய் ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே இது மறுபடியும் இவ்வளவு வளர்ந்துருச்சு, இந்த டெவில் வைன்ஸ் எல்லாம் இந்த பீஸ்ட்டை சாப்பிட வருது, ஆனா இந்த பீஸ்ட்டை நான் தூக்கிட்டு போறதுனால என்னால இந்த கேவ்ல ஸ்லோவா தான் இறக்க முடியுது அப்படின்ட்டு அந்த பீஸ்ட்டை கீழே தூக்கி போட்டு இப்ப அந்த டெவில் வைன்ஸ் கிட்ட பேச வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அந்த டெவில் வைன்ஸ் கிட்ட போய் உங்களுக்கு இந்த பீஸ்ட் வேணுமா, இதோட பிளட்டையும் மீட்டையும் நீங்க சாப்பிடலாம், நான் டெய்லியுமே இந்த பீஸ்ட்டை கொண்டு வந்து உங்களுக்கு சாப்பிடறதுக்கு தரேன், அதுக்கு நீங்க டெய்லியும் நான் ஒவ்வொரு லேயர் கிளியர் பண்ணி போறதுக்கு எனக்கு வழி விடணும், அப்படி நீங்க எனக்கு வழி விடல அப்படின்னா உங்க எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, இந்த டீலுக்கு ஒத்துவாங்க அப்படிங்கிறான். அந்த டெவில் வைன்ஸ் கொஞ்சம் பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த டெவில் வைன்ஸை பார்த்து இந்த டெவில் வைன்ஸுக்கு நான் சொல்றது புரியுது, இதுக்கு அதிகமாவே இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படின்ட்டு இந்த டெவில் வைன்ஸ் எல்லாம் ஏன் நான் டேம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த டெவில் வைன்ஸை பார்த்து நான் நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன், இப்போ ஓப்பனான லேயரை தாண்டி நீங்க வளரக்கூடாது அப்படின்ட்டு போறோம். அப்ப நம்ம ஹீரோ இந்த டெவில் வைன்ஸை மட்டும் என்னால சக்சஸ்ஃபுல்லா டேம் பண்ண முடிஞ்சுன்னா இந்த டேன்வெல் கேவோட லாஸ்ட் லேயருக்கு என்னால ஈஸியா பார்க்க முடியும், அந்த லியோசங்ஸ் ஓட எடுக்க முடியும். அப்புறம் இந்த டெவில் வைன்ஸை மட்டும் நான் டேம் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் யார் வந்தாலும் சண்டை போடலாம், ஏன் ஒரு ஆர்மியே வந்தா கூட இதை வச்சு சண்டை போட முடியும் அப்படின்ட்டு அங்க போறோம். அப்புறம் அந்த பில் டவர் காட்டுறாங்க. அப்ப அந்த டைஜியான் அந்த குயிஃபங்கால நான் சியோரு முன்னாடி அவமானப்பட்டு போயிட்டேன், அது மட்டும் இல்லாம சியோரு அவனுக்கு சமைச்சு தரேன்னு சொல்லிக்கிறான், அவனை நான் சும்மா விட மாட்டேன், நான் இந்த பில்லாடோட பையன், இந்த பில் டவருக்கு நான் தான் ஃபியூச்சர் சக்சஸர், நான் மட்டும் இந்த பில் டவருக்கு மாஸ்டர் ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா சியோரு என் கூட தான் இருப்பா அப்படிங்கிறான். அப்ப அந்த டைஜியான் என்னது என்னோட அப்பா இந்த நேரத்துல கான்ஃபரன்ஸ் ஹால்ல இருக்காரா, ஏதாவது மீட்டிங் போதா, ஒருவேளை நம்ம எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த டவரோட அடுத்த சக்சஸர் யாருன்னு பேசிட்டு இருப்பாரோ அது கண்டிப்பா நானா தான் இருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டவர் மாஸ்டரும் இந்த கண்ட்ரில இருக்க அல்கெமிஸ்ட்ல அங்க வந்திருக்கீங்க, உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்ட்டு இந்த அல்கெமி டவரை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும், அதை நான் என்னோட பையனுக்கு கொடுக்கலாம், ஆனா அவன் கொஞ்சம் வீக்கா இருக்கான், அதனால இந்த அல்கெமி டவர்ல இருக்க என்னோட பொசிஷனை அந்த குயிஃபங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்களா என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த டைஜான் என்னது குயிஃபங்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த எல்டர்லாம் டென்ஷன் ஆயிட்டு டவர் மாஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்க, உங்களோட பொசிஷன் எப்படி அந்த குயிஃபங் கொடுக்க முடியும், நீங்க நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு தான் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த குயிஃபங் இப்பதான் நம்ம அல்கெமி டவருக்கே வந்திருக்கான், அவன் ஒரு புது ஸ்டூடெண்ட் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த டைஜியான நான் கவலைப்பட வேண்டாம், அந்த குயிஃபங் ஒரு அவுட் சைடர் தான், இந்த அல்கெமி டவரை அவனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறான். அப்ப நம்ம டவர் மாஸ்டரும் அந்த குயிஃபங் நம்ம பில் பவிலியனுக்காக 6th கிரேட் எலிக்சரோட ஃபார்முலா கொடுத்திருக்கான் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க இருக்க எல்டர் எல்லாம் என்னது 6th கிரேட் பில் ஃபார்முலாவா, அது உண்மையிலேயே 6th கிரேட் பில் ஃபார்முலாவா அப்படின்னு வாய் பழக்கிறானுங்க. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.